நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்ப்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன்